இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்துதர் மத்தியாஸ் என்பவருடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்துதர் மத்தியாஸ் என்பவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நேரிடையாக தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு திருத்துதர். யூதாஸ் இஸ்காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு திருத்தூதர்கள் 12 பேர்களில் ஒரு வெற்றிடம் இருந்தது. இயேசுவனுடைய உயிர்ப்புக்கு பிறகு அந்த வெற்றிடத்தை நிரப்ப எண்ணினார்கள் திருத்தூதர்கள். திருத்தூதரை தேர்ந்தெடுப்பதற்கு 2 கண்டிஷன் தான். முதலாவது, திருமுழுக்கு யோவான் காலத்திலிருந்து ஆண்டவருடைய விண்ணேற்பு வரையில தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் இயேசுவோடு இருந்திருக்க வேண்டும். இரண்டாவது, உயிர்த்த இயேசுவையும் அவர் கண்டிருக்க வேண்டும். இவை 2 மட்டும்தான் நிபந்தனைகளாக கூறப்பட்டன. அதன்படி அங்கு இருந்த யோசிப் என்கிற ஒருவரையும் மத்தியாஸ் என்பவர் ஒருவரையும் திருவுளச்சீட்டின் மூலமாக அவர்கள் தேர்ந்தெடுக்க இறைவனிடத்துல மன்றாடி திருவுளச்சீட்டின் மூலமாக திருத்துதர் மத்தியாசு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பிய 72 பேர்களில இவரும் ஒருவர் என்று நம்ம அறிகிறோம். இவர் பிறந்தது யூதேயா பகுதியில 1வது நூற்றாண்டுல. பிறகு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து எத்தியோப்பியா மற்றும் கீழே ஐரோப்பிய நாடுகளில் இவர் பயணம் செய்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு எருசலேமில் இவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார். இவருடைய திருப்பண்டங்கள் ஜெர்மனி தேசத்திலும் அதற்கு பிறகு இத்தாலி தேசத்திலும் வைக்கப்பட்டு இருக்கின்றன என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் அதுவும் நிறைவான கறி தரவும் உங்களை நான் தேர்ந்து கொண்டேன். அப்படி என்கிற வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்ந்து மரித்த புனித திருத்தந்தை பிரான்சிஸாக இருக்கட்டும், தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற திருத்தந்தை 14ஆம் லியோவாக இருக்கட்டும், இவர்கள் இருவருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்துல மக்களுக்கு அதிக அறிமுகம் இல்லாதவர்கள், மீடியாக்களுக்கு அதிகம் தெரியாதவர்கள். ஆனாலும் இறைவன் இவர்களை தேர்ந்து கொண்டார். இவர்களெல்லாம் எங்க வரப்போறாங்க, இவர்களெல்லாம் யார் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படி என்று அடையாளம் இல்லாதவர்களாய் மனிதர்கள் முன்பாக தாட்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்த இவர்கள் தான் இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்துகிற அளவுக்கு தூய ஆவியானவருடைய தூண்டுதலினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தூதர் மத்தியாஸ் அவர்களுடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது இந்த மனித வாழ்வு. இந்த மனித வாழ்வுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்டவை. நாம் இயேசுவை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக இயேசுதான் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற அழகான உண்மையைத்தான் இந்த விழா சொல்லுகிறது. நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ சமீபத்தில் சொல்லியிருக்கிறார், கத்தோலிக்க திரு அவை புனிதமாக இருப்பதற்கு காரணம் நீங்களும் நானும் நல்லவர்களாக இருப்பதால் அல்ல. கத்தோலிக்க திரு அவை புனிதமாக இருப்பதற்கான காரணம் இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய மணவாளன், இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய தலைவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனிதமாக இருப்பதால் தான். ஆகவே அன்புமிக்கவர்களே, புனிதத்தின் ஊற்றாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்வை வாழவும் அவருடைய கரம் பிடித்து நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ளவும் இன்றைய புனிதர் திருத்துதர் மத்தியாஸ் அவர்களுடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.